திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது. இது பாலிடிக்ஸு, ஸ்ட்ராட்டஜி, வியூகம் அதெல்லாம் தாண்டி பாருங்க சார், ஜெயிச்சு 1.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு தரப்புக்கு போறாங்கன்னா, அங்கிருந்து ஒரு ஆசை வார்த்தையோ இல்லை அங்கிருந்து ஒரு என்டைஸ்மெண்ட்டோ அங்கிருந்து ஒரு கோரிக்கையோ இல்லை இழுக்கக்கூடிய முயற்சியோ இல்லாமல் இது நடக்குமா அப்படின்றது ரொம்ப பேசிக்கான அரசியல் இல்லையா? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். இப்போ இழுக்கட்டும், இழுக்காம போகட்டும் அசோகா. ஒருத்தங்க இழுக்கிறாங்க, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாங்கன்றாங்க, இல்ல வேற ஒரு கட்சியிலிருந்து வாங்கன்றாங்க, தாவேக்கல்ல இருந்து வாங்கன்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்து இப்பொழுதுதான் வெற்றி பெற்றார்னு நீங்களே சொல்றீங்க. ஒரு அமைச்சராக பல ஆண்டு காலம் இருந்தவர். அவ்வளவு தெரியாதா? ஒரு இடத்துல இருந்து வெளியில போறோமே, அப்போ இப்பதானே ஜெயிச்சோம், அப்ப அந்த மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லி தெரியாதா? அதுதான் கேள்வி. எஸ் 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 அதான் உங்களோட கேள்வி. பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி இந்த மை அலையறதுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய தலைமை மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தால், ஆமாங்க உங்களுக்கு அழிஞ்சிச்சு, எனக்கு கொஞ்சம் இருக்கு மேடம். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த கட்சியினுடைய தலைமை மீது அதிருப்தி மாத்திரம் அல்ல, இனி இந்த கப்பல் மூழ்கி கொண்டே இருக்கிறது. அதுல மாலுமி பக்கத்துல இருக்க பிஏ 2 பேரும் தான் இருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு சப்போர்ட்டா பேசுறவங்கள பாராட்டணும். பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இல்ல, அது முழுகிற கப்பல் அங்கிருந்து போறாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு தாவேகாவோடு உடன் அமைச்சரவையில பயணிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த மூவ வரவேற்றிருக்கிறாங்களா இல்ல ஆதரிச்சிருக்கிறாங்களா நீங்க பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை நாங்க இதை ஏற்கலன்னு சொல்லுது. இந்த மாதிரி அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் இருப்பது தவறான முன்னுதாரணம் சொல்லுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை ஏற்கல. அப்ப உங்க கூட இருக்கிறவங்களே ஏற்கனவே போது நீங்க பாக்கணுமா இல்லையா ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு? வர ரொம்ப நேரமா இந்த டிபேட் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க அவர் விஜயபாஸ்கர் இப்ப நேரா தாவேக்காக்கு போற மாதிரியே ஒரு கற்பனைக்கு மேனி தந்து அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அத தாவேக்கா தான் முடிவெடுக்கும் அவரை சேர்க்கிறதா இல்லையா. சார் நான் தெளிவுபடுத்துறேன், பாக்குற எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறேன். திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவில் இல்லை, திரு ஜவஹர் அலி தாவேக்காவில் இல்லை, திரு புகழேந்தி தாவேக்காவில் இல்லை. போதுமா? நானும் இல்லை, இங்க யாரும் இல்லை. நான் முழுவதுமாக தாவேக்காவினுடைய ஆதரவாளர் தான். தாவேக்காவை தான் ஆதரிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் ஃபியூச்சர் தாவேக்கான்னு ஆயிப்போச்சு. இனிமேல் 5-10 வருஷம் ஏடிஎம்கே கதையை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. ஒரு இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. நீங்க கட்சியில சேர்ந்துட்டீங்களான்னு ஜவஹர் அலி கேக்குறாரு. இல்ல எதுல நீங்க தாவேக்கால சேர்ந்துட்டீங்களான்னு ஜவஹர் அலி சார் கேக்குறாரு. இல்ல அவர் கூடிய வராருன்னா கூட்டு போற ரெடியா இருக்காங்க. அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. நானே அவரை போன் போட்டு ஜவஹர் அலியை வாங்கன்னு கூப்பிடுறது ரெடி. ஏன்னா மைனாரிட்டில இருந்து சில ரொம்ப பேர் வேணும் இங்க. நீங்க அவரை கூப்பிடுறீங்களோ அவர் உங்களை கூப்பிடுறாரோ ஏதோ பண்ணுங்க, வாங்க டிபேட்டுக்கு வாங்க. அதான் சொல்லுங்க நீங்க. இப்போ அது இல்ல மேடம், தயவு செஞ்சு ஒரு கட்சியிலிருந்து போவது அவமானமாக தெரியவில்லை, அசிங்கப்படவில்லை. இத்தனை நாள் நான் கேட்கிறேன். அவர் மெதுவா கேட்டார். என்னோட நண்பர் சைலண்டா ஆரம்பிச்சாரு. நேற்று வரைக்கும் தெரியலையா இந்த விஜய் ஊழல் ஏன் உள்ள வச்சிருந்தீங்க? ஊழல் புறையோடு இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாமும் சேர்ந்து அடுத்து ஏகப்பட்ட வழக்குகளை சந்திக்கின்ற நபர். நேற்று வரை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது கங்கையில இருந்தவர், இன்னைக்கு வெளியில விட்டா கூவத்தில் மிதப்பவர். என்னங்க அர்த்தம்? அதே கேள்வி அப்படியே திருப்பி கேளுங்க. அதே கேள்வி தாவேக்கா நோக்கி கேட்கலாம்ல. நேற்று வரை ஒரு அதிமுக இருக்கிற வரைக்கும் ஊழல்வாதி, இன்னைக்கு இங்க உள்ள வந்துட்டாருன்னா வாஷிங் மிஷின்ல லாண்டரி பண்ணி கிளீன் ஆக்குறீங்களா? தயவு செஞ்சு ரொம்ப பெரிய நீங்க எங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க, தப்பு பண்றீங்கன்னு தெரியாம நீங்க தாவேக்கா பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், ஊழல் அமைச்சர்கள் இதுவரை சேரவில்லை, சேர மாட்டார்கள் இல்லை. நாளைக்கு ஏங்க இது நான் இப்படி ஒரு பதில சொன்னா ஒரு நாளை சேர்க்க மாட்டார்கள் என்று உத்தரவாதம் தருகிறீர்களா? அப்படின்னா நான் என்ன அந்த கட்சியினுடைய தலைவரா? நான் தெரியாம கேக்குறேன். இதுவரை இதுவரை இந்த நிமிடம் வரை அப்படிப்பட்டவர்கள் யாரையும் சேர்க்கவில்லை என்பதுதான் உண்மை இல்லையா? ஊழல் வழக்கு இல்லையா?
அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தது செங்கோட்டையன் மேல? இப்ப செங்கோட்டையன் தூய சக்தியா? இப்ப நிலுவையில் இல்ல சார் There's no இது pending என்ன case. சார் தூய சக்தியா, வெண்மை சக்தியா, கருப்பு சக்தியா? ஆளுகின்ற மக்கள் கொடுத்த சக்தி, மாபெரும் சக்தி. தமிழகத்தை ஆளுவதற்கு நண்பர் சொன்னாரு மிக அழகா, இவர் சட்டமன்ற உறுப்பினரா தெரியாது, அவர் அமைச்சரா தெரியாது, அந்த ஊர் தொகுதி மக்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் தெரியாது. என்ஃபோர்ஸ்மென்ட் கேஸ் நிறைய இருக்கு சார். இல்ல, விஜய் என்கின்ற மாபெரும் தலைவருக்காக விழுந்த வாக்குகள், விசிலுக்கு போய் நேரா வாக்குகள் விழுந்தது. அன்னைக்கே தந்தியில சொன்னேன், விசில் அடிச்சாதான் ரயில் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. மல்யுத்த போராட்டம் ஆனாலும் விசில் அடிக்கணும், விசில் அடிக்காம எதுவுமே நடக்காதுன்னு. அந்த விசில் மாபெரும். நான் என்ன சொல்றேன், ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டதை முதலில் நீங்களும் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதை இப்பயே கண்டுபிடிச்சு அவர் ஊழல். நான் என்ன கேக்குறேன், மக்கள் ஏற்றத மற்றவங்க ஏற்காங்களாங்கிறத தாண்டி ஏன் உங்க கூட்டணி கட்சிகள் ஏற்கல? ஏன் விசிகே கண்டிக்குது? அதிமுகல இருந்து ஆள் இழுக்க கூடாது தப்புன்னு விசிகே ஏன் சொல்லுது, கம்யூனிஸ்ட் ஏன் சொல்லுது? இல்ல, ஒரு நிமிஷங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக உடைந்து, பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா உடைந்தது. அது உடைந்து போய் 25 பேர் ஓட்டு போட்டாங்க. 21 அந்த உடைந்த அணியை போய் முதலமைச்சரே பாக்குறாரு. ஆமாங்க, 4-5 பேர் வெளியில போயிட்டாங்க. அசோகா ரிசைன் பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. பொது தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடியே அவர் போய் சந்திச்சு பூங்கொத்தெல்லாம் கொடுத்துட்டாரு சார். நான் எந்த கொத்து வேணா ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஆமாங்க, நடக்கட்டும். எல்லா ஆபீஸுக்கும் போனார். பழனிசாமி மாத்திரம் ஒத்துக்கல, அவர்கிட்ட போகல. அது சரியா பண்ணிருக்காரு அவர். என்னை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் மிக சரியான முடிவு எடுத்திருக்கிறார். ஏன்னா இவர்கிட்ட போனா அதோட நம்ம ஒழிஞ்சோன்னு தெரியும் அவருக்கு. ஆகவே அங்க போகவே இல்லை, நல்ல காரியத்தை பண்ணார். இப்ப நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு 4 பேர் மொத்தம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அந்த 1 திருச்சி கிழக்கு 5. சரி, உங்களுக்கு தில்லு தைரியம் இருந்ததுன்னா, இவங்களுக்கு அரசியல் உண்மையிலே தைரியம் இருந்ததுன்னா பழனிசாமிக்கு நீங்க திமுகவையும் சேர்த்துக்கோங்க. எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்காக, முதலமைச்சர் ஆகிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் அண்டினீர்களோ சேர்ந்தீர்களோ, அப்புறமா திமுக அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்ததோ, திமுகவையும் சேர்த்து கொண்டு இன்னும் என்னை பொறுத்தவரை ஒருத்தர் வந்துட்டார், 9 பேர் வர இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 இடைத்தேர்தல்கள். ஆமாங்க, ஒரு சொல்றேன் 15 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரும். ஒரு இடத்துல வென்று காட்டுங்கள், திமுகவையும் சேர்த்துட்டு வாங்கன்ற. நான் அலைன்ஸ் வித் டிஎம்கே கமான். நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணீங்கல்ல, நாடே பார்த்துச்சு இல்ல. அது சீனி சண்முகம் பசங்க மேல சத்தியம் பண்ணார்ல, வெளியே வந்த அத்தனை எம்எல்ஏக்களும் உண்மையை சொல்லிட்டாங்கல்ல. ஆகவே அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து நீங்க 9 பேர் முக்கியமான விஷயம் அசோகாவுக்கு. அந்த 9 பேர் யாருன்னு கிடைச்சா அசோகா இப்பயே ரிலீஸ் பண்ணி மக்கள் ஆர்வமா இருக்காங்க, சொல்லுங்க. இப்ப 9 பேர் யார் லைனா வரும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு, அதனால அது முடிஞ்ச பின்னாடி தான் வரும். இப்பதான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் முடிஞ்சது. ஆகவே டெஃபினட்டா வராதாங்க போறாங்க, இருக்க மாட்டாங்க யாரும். நிச்சயமா இருக்காரு. பட் இங்க வராரா, எங்க போறாரு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சிவி சண்முகம் லிஸ்ட் அங்க தொடர்ந்து அவர் இருக்க முடியாது. ராஜினாமா லிஸ்ட் வேற, தாவேக்காக்கு போற லிஸ்ட் வேற. அவர்கள் சொந்த முடிவை எடுக்க வேண்டும். நாளைய தினம் சட்டமன்ற தொகுதியில் போய் மக்களுக்கு காரணத்தை சொல்ல வேண்டும். இந்த ரீசனுக்காக நான் ரிசைன் பண்ணங்க. இசுகே சுப்பையா அந்த மத்த 3 பேர் சொன்ன மாதிரி மேம்பாட்டு திட்டங்களுக்காக இந்த 5 வருடம் நான் களப்பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக நான் ஆளுங்கட்சியை நோக்கி போனேன்னு சொல்லி சரியான காரணத்தை சொன்னது போல அவர்கள் காரணத்தை சொல்ல வேண்டும். Another question you are raising, very important question. ஊழல் வழக்குகள் இருப்பவர்களுடைய நிலைப்பாட்டை தாவேகா என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அதுல பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நேத்து நல்லவரா இருந்தாரு, இன்னைக்கு நேத்து கெட்டவரா இருந்தாரு, இன்னைக்கு நல்லவர் ஆயிட்டாரா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது.